Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு வினான்ஷன் யூபிஎஸ்சி. ஸோ இந்த வீடியோ நம்ம கவர் பண்ண போகிறது விஷன் பிடி 365 கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்தியன் பாலிட்டி பார்ட் 2 நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ பார்ட் 1 பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ ப்ரிலிம்ஸ் பொறுத்த வரைக்கும் கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பட் லாஸ்ட் டைம் ப்ரிப்பரேஷன் ஒழுங்காக பண்ண முடியல, ரிவிஷன் டைம் கம்மியாக இருக்குது யோசிக்கிறவங்க இந்த 365 இந்த மாடியூல் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் ரிலைஸ் பண்ணுவாங்க. இதை ப்ராப்பராக ரிவைஸ் பண்ணிட்டு போனாலே 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸ் ஃபுல்லாக நீங்கள் கவர் பண்ணிடலாம். ஓகே, ஸோ நம்ம சேனலில் முடிஞ்ச வரைக்கும் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் வீடியோ நம்ம வந்து கொடுக்கலாம். ஸோ பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு 5 to 6 வீடியோஸில் முழுமையாக அது வந்து கவர் ஆகிடும். அதுக்கப்புறம் எக்கனாமி, என்விரான்மெண்ட் எல்லாமே நம்ம கவர் பண்ணிடலாம். ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். வீடியோ பார்த்து முடிச்சுட்டு ஒன்ஸ் பிடிஎஃபும் ரெஃபர் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் ஒரு சில விஷயங்கள் பெட்டராக வந்திருக்கும். அண்ட் முடிஞ்ச வரைக்கும் நிறைய எம்சிக்யூ சால்வ் பண்ணி பாருங்கள். ஓகே ரைட், பார்த்துலாம். அண்ட் யூபிஎஸ்சி 2025க்கான ஃபவுண்டேஷன் பேட்ச் போய்கிட்டு இருக்கு, ஒரு கிராஷ் கோர்ஸ் போய்கிட்டு இருக்கு. ஷார்ட் டைம் பீரியடில் ஃபுல்லாக கவர் பண்ணிக்க முடியும். பிகினர்ஸ் செக் பண்ணி பாருங்கள், டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், வித் ஆஃபர் ப்ரைஸ் போய்கிட்டு இருக்கு. சரிங்க, நியூஸ் பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நியூஸ் நம்ம கவர் பண்ண போகிறது இம்போசிஷன் ஆஃப் இன்டர்னல் எமர்ஜென்சி June 25, 1975. ஸோ எமர்ஜென்சியை பேஸ் பண்ணி கேள்விகள் ரைஸ் ஆகலாம். இன்டர்னல் எமர்ஜென்சி காரணம் 2024 மார்க்ஸ் பிகினிங் ஆஃப் 50th இயர். அது மட்டும் இல்லை, ஒரு ஃபிலிம் இங்கே ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ ட்ரெண்டிங்கில் போகிற ஒரு டாப்பிக்கை கரண்ட் அஃபேர்ஸ் லிங்க் பண்ணி ஸ்டாட்டிக் பார்ட்டும் நீங்கள் வந்து படிக்கணும். இப்போ எமர்ஜென்சிக்கு வந்து படிக்கிறீங்க. ஓகே, இதை முடித்த கையோட உங்கள் ஸ்டாட்டிக் பார்ட்டை நேஷ்னல் எமர்ஜென்சி, பிரசிடென்ட் ரோலு, ஃபினான்ஷியலு எப்படி கொண்டு வந்தாங்க, எப்படி கொண்டு வரலாம், என்ன ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது, என்ன ப்ரொசீஜர்ஸு, ஸ்டேட்டுக்கும் சென்டருக்கும் என்ன பவர் இருக்குது, எல்லா விஷயங்களும் உங்கள் ஸ்டாட்டிக் பார்ட்டும் லிங்க் பண்ணி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும். ரிவிஷன் இப்படி பண்ணால் தான் சீக்கிரமாக நீங்கள் பண்ணி முடிக்க முடியும். லாஸ்ட் டைம் பெட்டராக வந்திருக்கும். ஓகே ரைட், பார்த்துடலாம். இதில் கவர் ஆகிற ஆர்டிகல்ஸ் பார்ட் 18 கவர் ஆகுது. கான்ஸ்டியூஷனில் ஆர்டிகல் 352 to 360 அண்ட் முக்கியமான ஆர்டிகல்ஸ் 352 நேஷ்னல் எமர்ஜென்சி, 356 பிரசிடென்ட் ரூல், 360 ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி. ரைட், இங்கே நம்ம யோசிக்கிறது இந்த பார்ட்ஸு ஆர்டிகல்ஸ்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்குது, நம்ம வந்து ஏன் படிக்கணும் நம்ம வந்து யோசிப்போம். பட் எக்ஸாம் ஹாலில் நம்ம அதிகமாக ப்ரிப்பேர் பண்ண விஷயங்களை விட அடிப்படையாக இருக்கிற பேசிக்கான விஷயங்கள்லாம் காலவாரி விடும். இப்போ 25 பார்ட்ஸ் இருக்குது, ஃபுல்லாக நம்ம படிச்சிருப்போம், ரொம்ப ஈஸியாக நமக்கு வந்து தோணும். பட் எக்ஸாம் ஹாலில் ஒரு பக்கம் ஏபி அப்படின்னு கொடுக்கும்போது 25 பார்ட்ஸும் அங்கே ஸ்ட்ரகிள் ஆக சான்ஸ் இருக்குது, ஸ்ட்ரகிள் ஆகும். ஸோ நீங்கள் அதிகமான விஷயங்கள் பேசிக்ஸை நல்லா லேர்ன் பண்ணுங்கள், ரிவைஸ் பண்ணிட்டு போங்க. கேள்விகள் அதிகமாக அங்கே தான் வரும். ஓகே ரைட். ஸோ எமர்ஜென்சி இந்த டைமில் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் சஸ்பெண்ட் பண்ண முடியும். இதுக்கான விஷயங்கள் ஃப்ரம் வெய்மர் கான்ஸ்டியூஷன், ஜெர்மனி அங்கேருந்து உள்ளே வந்து கொண்டு வந்திருப்பாங்க, சோர்சஸ் பாரோடில். ரைட்டா? சரி, எமர்ஜென்சி ஏன் வந்து கொண்டு வராங்க? டு சேஃப்கார்ட் sovereignty, unity, integrity and security of the country. Okay, right. So internal emergency இங்கே ஆர்டிகல் 358, 359 இந்த ரெண்டு ஆர்டிகலும் முழுமையாக செக் பண்ணுங்கள். என்ன வித்தியாசங்கள் இருக்குது, யாருக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு, என்ன வந்து பண்ண முடியும், ஃபுல்லாக நீங்கள் வந்து பார்த்துக்கணும். ப்ளஸ் 38th amendment of 1975, 42nd amendment of 1976 versus 44th amendment of 1978. இந்த 3 ஆர்டிகல் தான் இங்கே முழுமையாக ரோல் ப்ளே பண்ணும்போது இந்த 3 ஆர்டிகலும் ஃபுல்லாக நீங்கள் வந்து பார்த்துக்கணும். ஓகே ரைட். ஸோ இந்த நியூஸ் நாம் கவர் பண்ண போகிறது நேஷ்னல் எமர்ஜென்சி. அப்போ உங்கள் வேலை என்ன, பிரசிடென்ட் ரூலும் ஃபினான்ஷியல் எமர்ஜென்சியும் ஒன்ஸ் நீங்கள் ரெஃபர் பண்ணி ஃபுல்லாக வந்து பார்த்து வச்சிடணும். ஓகே ரைட், பார்க்கலாம். ஸோ நேஷ்னல் எமர்ஜென்சி ரெண்டு விதமாக கொண்டு வர முடியும். ஒன்று வார், எக்ஸ்டர்னல் அக்ரெஷன், வெளியிருந்து சண்டை வருதா அப்போ வந்து கொண்டு வர முடியும். இன்னொன்று ஆர்மடு ரெபலியன், இன்டர்னல் எமர்ஜென்சி. நல்லா பாருங்கள், இந்த வார்த்தை இன்டர்னல் எமர்ஜென்சி அப்படின்ற வார்த்தை ஆர்மடு ரெபலியன் அப்புறம் மாதிரி மாறி இருக்கும். எப்போ அப்படின்னா 44th amendment 1978 இந்த நேமை இங்கே வந்து மாற்றிருப்பாங்க. ஓகே ரைட். எமர்ஜென்சி ப்ரொக்ளைம் பண்ணுறது பிரசிடென்ட். ஓகே, ஸோ டிஃப்ரெண்ட் கிரவுண்ட்ஸ் வந்து பண்ண முடியுங்க. வாரில் வந்து பண்ணலாம், எக்ஸ்டர்னல் அக்ரெஷன் அங்கே வந்து பண்ண முடியும், ஆர்மடு ரெபலியன் அங்கே வந்து பண்ணலாம், ஒரு டேஞ்சர் வந்து பண்ண முடியும். இந்த இடத்துல ஒரு இடத்துல வாருக்காக எமர்ஜென்சி உள்ளே வந்து கொண்டு வந்திருக்காங்க, ப்ரொக்ளைம் அங்கே வந்து பண்ணப்பட்டிருக்கு. இதே பிளேஸில் என்ன பண்ணலாம், எக்ஸ்டர்னல் அக்ரெஷன் இந்த கிரவுண்ட்ஸ்னாலேயோ இல்லை ஆர்ம்டு ரெபலியன் இந்த கிரவுண்ட்ஸ்னாலையும் இன்னும் அடிஷனாக எமர்ஜென்சி உள்ளே கொண்டு வர முடியும். அதாவது பிரசிடென்ட் கேன் ஆல்சோ இஷ்யூ டிஃப்ரெண்ட் ப்ரொக்ளைமேஷன் ஆன் டிஃப்ரெண்ட் கிரவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த விஷயத்தை 38th amendment 1975 உள்ளே வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப சிம்பிள், ஒரு இடத்துல வார்னால எமர்ஜென்சி கொடுத்துருக்காங்களா, அதே இடத்துல வேற ஒரு காரணங்களை காட்டி எமர்ஜென்சி திரும்ப கொண்டு வர முடியுமா? எஸ், கொண்டு வர முடியும். அதுக்கான விஷயத்தை 38th amendment உள்ளே வந்து வச்சுருப்பாங்க. நெக்ஸ்ட்டு 42nd amendment 1976 இந்தியா முழுமையும் எமர்ஜென்சி கொண்டு வர முடியும், இல்லைனா ஒரு பார்ட்டில் மட்டும் கொண்டு வர முடியும். இப்போ தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்லேயோ இல்லை ஒரு பகுதியிலே மட்டும் கொண்டு வர முடியும், இல்லை ஒட்டுமொத்தம் ஹோல் இந்தியாவிலையும் கொண்டு வர முடியும். அதுக்கான ஃபீச்சர்
42nd அமெண்ட்மெண்ட்டில் உள்ளே வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. கிளியர்? இது எல்லாம் எக்ஸ்ட்ரா ஃபேக்ட்ஸு நோட்ஸ் எடுத்துருப்பீங்க, திரும்ப நீங்கள் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. புரியுதா? அடுத்தது பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா இவர் தான் எமர்ஜென்சியை ப்ரொக்ளைம் பண்ண முடியும். எப்படி ப்ரொக்ளைம் பண்ண முடியும்? நல்லா பாருங்கள். கேபினட் இருக்குல்ல, கேபினட்டில் இருந்து ரிட்டன் ஃபார்ம் லெட்டர் கொடுத்தா மட்டும்தான் பிரசிடென்ட் நீங்கள் ப்ரொக்ளைம் பண்ண முடியும். இந்த விஷயம் ஏன் உள்ளே வந்திருக்கும்? 1975 பிரைம் மினிஸ்டர் பேச்சை மட்டுமே கேட்டு எமர்ஜென்சி உள்ளே வந்து கொண்டு வந்திருப்பாங்க. பட் 44th அமெண்ட்மெண்ட் 1978 சொல்லப்பட்டிருக்க விஷயம் இந்த மாதிரி நீங்கள் பண்ணக்கூடாது. கேபினட்லேருந்து ரிட்டன் ஃபார்ம் வாங்கினா மட்டும்தான் எமர்ஜென்சியை நீங்கள் ப்ரொக்ளைம் பண்ணும் அப்புறம் விஷயத்தை கிளியராக இங்கே வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த அமெண்ட்மெண்ட் மூலியமாக தான் கேபினட் அப்படின்ற வார்த்தை நம்ம கான்ஸ்டியூஷனில் உள்ளே வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. இதுக்கு முன்னாடி கிடையாது. ஓகே, அடுத்தது 38th அமெண்ட்மெண்ட். ஓகே, 38th அமெண்ட்மெண்ட் 1975 எமர்ஜென்சி நாட் அண்டர் ஜுடிஷியல் ரிவ்யூ, யாருமே கேள்வி கேட்க முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் 44th அமெண்ட்மெண்ட் 1978 அதெல்லாம் செல்லாது, ஜுடிஷியல் ரிவ்யூ உண்டு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. புரியுதா? இதுதான் பேசிக்கான விஷயங்கள் அபவுட் எமர்ஜென்சி. இப்போது இந்த எமர்ஜென்சியை எப்படி கொண்டு வராங்க, அதுக்கான வேலைகள் என்னென்ன அதை நம்ம வந்து பார்த்துடலாம். ப்ரோக்ளைமேஷன் 2 ஹவுஸுமே இதை அப்ரூவ் பண்ணியாகணும் வித்தின் 1 month ஆஃப் தி இஷ்யூவன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ 1/1/2025 இன்றைக்கி எமர்ஜென்சி அனௌன்ஸ் பண்ணுறாங்கன்னா இங்கே இருந்து 1/2/2025 இந்த ஒரு மாதத்துக்குள்ளே இந்த எமர்ஜென்சியை 2 ஹவுஸுமே அப்ரூவ் பண்ணியிருக்கணும். இன்கேஸ் அப்ரூவ் பண்ணலை அப்படின்னா எமர்ஜென்சி ரத்தாயிடும். இது 2 மாதமாக இருந்தது, 2 month இருந்ததை 44th அமெண்ட்மெண்ட் 1978 1 month கம்மி பண்ணிட்டாங்க. புரியுதா? அப்போ 78க்கு முன்னாடி வரைக்கும் 2 month, இதுக்கப்புறம் 1 month. ரைட்? ஓகே, சரி. அப்ரூவல் நம்ம வந்து பார்த்துலாம். அப்ரூவல் பொறுத்த வரைக்கும் 2 ஹவுஸ்லுமே எப்படி பண்ணியாகணும்? ஸ்பெஷல் மெஜாரிட்டி மூலிமா தான் பண்ணணும். ஸ்பெஷல் மெஜாரிட்டி அப்படின்னு சொல்லும் போது அந்த ஹவுஸில் இருந்து 50% + 1. ஓகே, இப்போ வந்து ஒரு 543 அப்படின்னா 50%க்கு மேலே அதை ஓட் பண்ணியிருக்கணும். இன்னொன்று, ப்ரெசன்டன்ட் ஓட்டிங்கில் 2/3 மெம்பர்ஸ் அங்கே வந்து ஓட் பண்ணிருக்கணும். இதை பண்ணால் மட்டும்தான் எமர்ஜென்சி அங்கே நீங்கள் பாஸ் பண்ண முடியும், கண்டினியூ பண்ண முடியும். ஒன்ஸ் அப்ரூவ் பண்ணியாச்சு, அப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் இந்த எமர்ஜென்சி 6 மாதம் ஃபோர்ஸாக இருக்கும். 6 மாதத்துக்கு அப்புறம் நீ கண்டினியூ பண்ண ஆசைப்பட்டால் திரும்ப நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்? அப்ரூவல் இங்கே வாங்கியிருக்கணும். ரைட்? அதாவது 1978க்கு முன்னாடி வரைக்கும் இந்த விஷயம் வந்து கிடையாது. ஒன்ஸ் அப்ரூவ் பண்ணிட்டா எப்போ தோணுதோ அது வரைக்கும் எமர்ஜென்சி ஃபோர்ஸாக வந்து இருக்கும். பட் 44th அமெண்ட்மெண்ட்டில் அதை கேன்சல் பண்ணிவிட்டு 6 மாதம் வரைக்கும் மட்டும்தான் ஃபோர்ஸில் வந்து இருக்கும். 6 மாதத்துக்கு அப்புறம் திரும்ப நீங்கள் அப்ரூவல் வாங்கினா மட்டும்தான் எமர்ஜென்சி கண்டினியூ ஆகும், இல்லை அப்படின்னா டிஸ்கண்டினியூ ஆகிடும். ஓகே, ரைட். அடுத்த விஷயம், லோக்சபா டிசால்வ். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து பார்த்தோம் இல்லையா, என்னது? இப்போ 1/1/25 எமர்ஜென்சி உள்ளே வந்து கொண்டு வராங்க. இங்கே இருந்து அப்ரூவல் வாங்கிறதுக்கு முன்னாடி லோக்சபா டிசால்வ் ஆகிடுச்சு. அப்போ என்னங்க பண்ண முடியும்? எங்கே டிசால்வ் ஆகுதோ அங்கேருந்து 30 நாள் வரைக்கும் அந்த எமர்ஜென்சி சர்வே ஆக முடியும். அதுலேயும் ராஜ்யசபா அதை அப்ரூவ் பண்ணியிருக்கணும். ஓகே, ஸோ 30 நாள் வந்திருக்கலாம். அதுக்கப்புறம் எமர்ஜென்சி அப்ரூவல் வாங்கினதுக்கப்புறம் தான் கண்டினியூ பண்ண முடியும், இல்லை அப்படின்னா மொத்தமாக கேன்சல் ஆகிடும். இதுதான் அப்ரூவலுக்கான சில ப்ரொசீஜர். புரியுதா? ஸோ எமர்ஜென்சி பற்றி டீட்டெயிலாக வீடியோ நம்ம வந்து எங்கே வந்து போட்டிருக்கோம், அதை செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா எமர்ஜென்சி ரொம்ப முக்கியமான டாபிக். இந்த 3 எமர்ஜென்சியும் பிரசிடென்ட் ரோல், ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி பற்றி கேள்வி அதிகமாக கேட்பாங்க. எல்லாமே டீட்டெயில் வீடியோ வந்து நம்ம சேனலில் இருக்குது, செக் பண்ணி பார்த்துட்டு ரிவைஸ் பண்ணிக்கலாம். ஓகே, சரி. எமர்ஜென்சி உள்ளே கொண்டு வந்தாச்சு, எப்படி ரிவர்க் பண்ண முடியும்? பிரசிடென்ட் நினச்சா இதை எப்போ வேணாலும் ரிவர்க் பண்ணிக்கலாம். இதுக்கு அப்ரூவல் இங்கே தேவை கிடையாது. இது 44th அமெண்ட்மெண்ட் முன்னாடி வரைக்கும் தான். ஸோ 44th அமெண்ட்மெண்ட் என்ன பண்ணிட்டாங்க? 1/10 மெம்பர் ஆஃப் லோக்சபா மெம்பர்ஸ் ஸ்பீக்கர்கிட்ட நோட்டீஸ் கொடுக்கணும். ஸ்பீக்கர் இல்லாத பட்சத்தில் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா நோட்டீஸ் வந்து கொடுக்கணும். அதாவது 14 டேஸ்க்குள்ளே கொடுத்ததுக்கப்புறம் என்ன ஆகிடும்? உங்களுக்கு அந்த எமர்ஜென்சியை ரிவோக் இங்கே வந்து பண்ணிவிடுவாங்க. ரைட்டா? ரிவோக் பண்ணுறதுக்கு சிம்பிள் மெஜாரிட்டி போதுமானதுங்க. அப்ரூவ் பண்ணுறதுக்கு ஸ்பெஷல் மெஜாரிட்டி, ரிவோக் பண்ணுறதுக்கு சிம்பிள் மெஜாரிட்டி. அண்ட் சேம் டைம் அப்ரூவலுக்கு 2 ஹவுஸுமே தேவைப்படும், ரிவோக் பண்ணுறதுக்கு 1 ஹவுஸ் மட்டும் போதும். ஓகே, ரைட். ஸோ 44th அமெண்ட்மெண்ட் நம்ம வந்து பார்த்தோம் இல்லையா? ஸோ ரிட்டர்ன் அட்வைஸு, கேபினட் அதை வந்து பார்த்துட்டோம். ஃபண்டமெண்டல் ரைட்ஸும் இங்கே பாருங்கள், ஆர்டிகல் 359 ரைட் அண்ட் 358 ஃபுல்லாக செக் பண்ணி பாருங்கள். எமர்ஜென்சி இருக்கும் போதும் ஆர்டிகல் 21 ஆர்டிகல் 20 ரிமைன்ஸ் இன் ஃபோர்ஸ் கிளியராக நீங்கள் பார்த்துக்கணும். இது 44th அமெண்ட்மெண்ட்டை உள்ளே வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ரைட், நெக்ஸ்ட்டு ஆர்டிகல் 83(172) ஞாபகம் இருக்கா? பார்ட் 1 நம்ம வந்து கவர் பண்ணியிருப்போம். 1 நேஷன் 1 எலெக்ஷனில் செக் பண்ணுங்கள். டேர்ம் ஆஃப் லோக்சபா அண்ட் அசம்பிளி வந்து 5லேருந்து 6 வருஷமாக மாற்றிருப்பாங்க. எமர்ஜென்சி கொண்டு வரும்போது அது திரும்ப என்ன பண்ணுறாங்க? 6லாம் கிடையாது, 5 தான். அதை நீங்கள் வந்து பார்த்துக்கணும். நெக்ஸ்ட்டு 275A இந்த ஆர்டிக்கலை மொத்தமாக ரிமூவ் பண்ணியிருப்பாங்க.
அதாவது ஸ்டேட்ஸில் ஆர்ம்டு ஃபோர்ஸை கவர்மெண்ட் நினச்சா எங்கே வேணும் டிப்ளாய் பண்ண முடியும், அதுக்கான விஷயமும் மொத்தமாக வந்து தூக்கியாச்சு. ஜுடிஷியல் ரிவ்யூ உண்டு, நம்ம வந்து பார்த்துட்டோம். அதாவது 38th அமெண்ட்மெண்ட்டில் இல்லை, 44th அமெண்ட்மெண்ட்டில் உண்டு, அதை நீங்கள் வந்து பார்த்துக்கணும். இதுதான் எமர்ஜென்சி. ஓகே, நம்ம என்ன பார்த்துருக்கோம், நேஷனல் எமர்ஜென்சி அப்படின்னா என்ன, அதுக்கான ஆர்டிகல்ஸு அப்ரூவல் முழுமையாக வந்து பார்த்து முடிச்சாச்சு. உங்கள் வேலை என்ன, பிரசிடென்ட் ரூல் அப்படின்னா என்ன, ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி அப்படின்னா என்ன, நேஷனல் எமர்ஜென்சி கொண்டு வரும்போது ஒரு ஸ்டேட்டு சென்ட்ருக்கிட்ட எப்படி வந்து பவர் கம்மியாகுது, சென்ட்ருக்கு பவர் எப்படி அதிகமாகுது, எல்லாமே நீங்கள் வந்து பார்த்துக்கணும். ஓகே, அடுத்தது பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு ஆன்டி டிஃபெக்ஷன் லா, கட்சி தாவல் சட்டம். ஸோ இந்தியாவில் பஞ்சம் இல்லாத ஒரு டாப்பிக்கு, கேள்வி ரைஸ் ஆகலாம். ஸோ நம்ம கான்ஸ்டியூஷனில் 10th ஸ்கெடியூலில் இதை பற்றி பேசியிருப்பாங்க. ரைட்டு, சரிங்க. ஆன்டி டிஃபெக்ஷன் லா அப்படின்னா என்ன, ஒரு எம்எல்ஏஸ் எம்பிஸ் இருக்காங்க, இவங்கள டிஸ்குவாலிஃபை இங்கே வந்து பண்ண முடியும். ஓகேவா, இது கொடுக்கப்பட்டிருக்க இடம் 10th ஸ்கெடியூலில் 52nd அமெண்ட்மெண்ட் 1985 கவர் ஆகுது. இன்னொரு அமெண்ட்மெண்ட் இருக்குது 91st அமெண்ட்மெண்ட் 2003, அதை நம்ம வந்து கவர் பண்ணிடலாம். ஓகே, இதுக்கான பவர் யார்கிட்ட கொடுக்கப்பட்டிருக்கும், டிசைட் பை த ப்ரிசைடிங் ஆஃபீஸர், ஸ்பீக்கர் இருக்கார்ல, அங்கே தான் வந்து பண்ண முடியும். சரிப்பா, எப்போ இதை வந்து டிஸ்குவாலிஃபை பண்ண முடியும் பார்த்துலாமா. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், வாலண்டரிலி கிவ்ஸ் அ பார்ட்டி மெம்பர்ஷிப். அதாவது இந்தியா பொறுத்த வரைக்கும் பொலிட்டிக்கல் இப்போ நிறைய வந்திருக்காங்க. இப்போ டிஎம்கே, ஏடிஎம்கே, பிஜேபி எல்லாம் வந்திருக்கு. நம்ம அங்கெல்லாம் வந்து போக வேணாம். இப்போ எக்ஸ் ஒய் 2 பார்ட்டி வந்து இருக்குது. ஓகேவா, இப்போ ஒரு நபர் வந்திருக்காங்க, ராமு வந்திருக்காரு. ராமும் எக்ஸ் அப்படின்ற கட்சியில் இன்னும் ஜெயிக்கிறாரு. சரியா, ஜெயிச்சதுக்கப்புறம் எனக்கு இந்த பார்ட்டி வேணாம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்களோட பதவியும் அங்கே காலி ஆகிடும். காரணம் என்ன, இவங்க எக்ஸ்ன்ற பார்ட்டியில் நின்று தான் ஜெயிச்சிருக்காங்க. ஜெயிச்சதுக்கப்புறம் இங்கே இந்த பார்ட்டி வேணாம்னு சொன்னாங்கன்னா, உங்களுக்கு பார்ட்டி வேணாம்னா உங்களுக்கான எம்எல்ஏ பதவியும் கிடையாது, அங்கே காலி ஆகிடும், டிஸ்குவாலிஃபை, முடிச்சு போச்சு. ஓகே, அடுத்தது ஓட்ஸ் அப்ஸ்டைன் டைரக்ஷன் இஷ்யூட் பை த பொலிட்டிக்கல் பார்ட்டி. இப்போ ஒரு பில் வந்து அங்கே பாஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஒரு பில் வந்து அசம்பிளியில் பாஸ் பண்ணுறாங்க, இல்லை ஓட்டு வந்து போடுறாங்கன்னா அந்த இடத்துல தலைவர் என்ன சொல்கிறாங்களோ அந்த பார்ட்டியை பேஸ் பண்ணி தான் ஓட்டு அவங்க வந்து போட போகிறாங்க. ஏன்னா இப்போ ஒய்னு இருக்குது அப்படின்னா அந்த ஒய் என்ன சொல்கிறாங்களோ அதை பேஸ் பண்ணி தான் மெம்பர் நடந்துக்கணும். அந்த ஒய்க்கு ஆப்போசிட்டாக நடந்துக்கிறாங்க அப்படின்னா அவங்கள தகுதி நீக்கம் பண்ண முடியும். பட் 15 டேஸ்க்குள்ளே இவங்க அதை மன்னிச்சுட்டா பிரச்சனை கிடையாது. இப்போ வந்து ஒரு ராம் வந்திருக்காரு, ராமும் ஒய்லேருந்து ஜெயிச்சிருக்காரு. ஆனால் ஒய்க்கு எதிராக ஒரு ஓட் போடுறாரு, பார்லிமெண்ட்லேயோ இல்லை அசம்பிளியோ வந்து பண்ண ஓட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லும் போது அந்த இடத்துல 15 டேஸ்க்குள்ளே அவங்க வந்து மன்னிச்சுட்டா வந்து ஓகே, இல்லை அப்படின்னா அவங்களோட பதவி காலி ஆகிடும், முடிச்சு போச்சு. அடுத்தது இண்டிபெண்ட் மெம்பர், சுயேட்சை நிற்கிறாங்கல்ல, இவங்க வின் பண்ணதுக்கப்புறம் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி ஜாயின் பண்ணால் அவங்களோட பதவியும் காலி ஆகிடும். இந்த முக்கியமான விஷயம், இண்டிபெண்ட் பார்ட்டியை பொறுத்த வரைக்கும் சப்போர்ட் கொடுக்கலாம். இப்போ ஒரு கட்சி இருக்குது, இப்போ ஏடிஎம்கே டிஎம்கே இதை இருக்குது அப்படின்னா அந்த கட்சிக்கு ஆதரவு வந்து கொடுக்க முடியுமே தவிர அந்த கட்சியில் அவங்க சேர முடியாது. ஜஸ்ட் நான் சப்போர்ட் பண்ணுறேன், எஸ் அவங்க வந்து பண்ணிக்கலாம். ஆனால் கட்சியை ஜாயின் பண்ணிட்டாங்கன்னா அவங்க பதவி காலியிடும். ஏன்னா நீங்கள் வின் பண்ணது சுயேட்சா வின் பண்ணியிருக்கீங்க. வின் பண்ணதுக்கப்புறம் கட்சியில் ஜாயின் பண்ண போனால் உங்கள் பதவி காலி. ரைட், நீங்கள் தமிழ்நாட்டில் வந்து பார்த்துருக்க முடியும். ஐ திங்க் அந்த விஜயதானி நினைக்கிறேன், அவங்க என்ன பண்ணுவாங்க, காங்கிரஸ் எம்எல்ஏவாக இருந்திருப்பாங்க. பிஜேபியில் ஜாயின் பண்ணும்போது அவங்களோட எம்எல்ஏ பதவி காலி. ஏன்னா அவங்க வின் பண்ணது என்னவோ காங்கிரஸ் இருந்து, பிஜேபி போகும்போது பதவி அங்கே காலி ஆகிடும், முடிச்சிச்சா. அடுத்தது நாமினேட்டட் மெம்பர், பிரசிடென்ட் நாமினேட் பண்ணுவாங்க இல்லையா. இப்போ லோக்சபாவில் வந்து 2 அண்ட் ராஜ்யசபா பொறுத்த வரைக்கும் 12 மெம்பர்ஸ் பண்ணுவாங்க. லோக்சபாவில் கிடையாதுங்க, ஆங்கிலோ இந்தியன் கேன்சல் பண்ணிட்டாங்க, அதை வந்து மாற்றிக்கோங்க. சரி, இப்போ 12 மெம்பர்ஸ் இங்கே வந்து இருக்கிறாங்க. இவங்க அண்ட் அசம்பிளி பொறுத்த வரைக்கும் கவர்னர் சில பேர் நாமினேட் பண்ணுவாங்க. ஓகேவா, ஸோ நாமினேட் பண்ணுறவங்க ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி ஜாயின் பண்ண ஆசைப்பட்றாங்க. அவங்க என்ன பண்ணிருக்கணும், 6 மாதத்துக்குள்ளே அவங்க வந்து இப்போ நாங்கள் ஜாயின் பண்ணியிருக்கணும். ஓகே, ஸோ 6 மாதத்துக்கு அப்புறம் அவங்க ஜாயின் பண்ணாங்கன்னா அவங்க பதவி காலி ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இங்கே வந்து பார்க்கலாம். இப்போ 1/1/2025 ஒரு நபர் என்ன பண்ணுறாங்க, நாமினேட் பண்ணுறாங்க, எம்பியாவும் எம்எல்ஏவும் நாமினேட் பண்ணுறாங்க. இவங்க என்ன பண்ணணும், இங்கே இருந்து 1/6/2025 இந்த 6 மாதத்துக்குள்ளே எதனா பொலிட்டிக்கல் பார்ட்டி ஜாயின் பண்ணுறாங்கன்னா அவங்க மேலே எந்த ஒரு கேஸும் வந்து போகாது. ஆனால் 6 மாதத்துக்கு அப்புறம் ஆஃப்டர் த 6 மந்த்துக்கு அப்புறம் அவங்க ஜாயின் பண்ணுறாங்கன்னா என்ன ஆகிடும், அவங்களோட பதவி இங்கே காலி ஆகிடும். புரியுதா. அப்போ ஒரு நம்பர் பார்ட்டியோட வெளியே போகிறாங்களா காலி, இன்னொன்று ஓட் எதிராக போடுறாங்களா காலி ஆகிடும். அன்டில் 15 டேஸில் அவங்க மன்னிச்சாகணும். இண்டிபெண்ட் மெம்பர் ஜாயின் பண்ணுறாங்களா காலி. நாமினேட்டட் மெம்பர் 6 மாதத்துக்குள்ளே பண்ணால் தப்பிச்சிடலாம், 6 மாதத்துக்கு மேலே போகும்போது மாட்டிப்பாங்க. ஓகே, ரைட். ஸோ இந்த இடத்துல நம்ம பார்ட் 1 பார்க்கும்போது டபுள் ஓட்டிங் நம்ம வந்து பார்த்துருப்போம். அதாவது எம்எல்ஏவாக இருந்தால் எம்பியாக இருந்தால் என்ன வந்து பண்ண முடியும் நம்ம வந்து பார்த்துருப்போம். அதை பார்க்கல அப்படின்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, ரைட். ஸோ இந்த இடத்துல இந்த 2/3 மட்டும் வந்து எக்ஸ்பிரஷன் கொடுத்துருப்பாங்க. 91st அமெண்ட்மெண்ட் 2003. அதாவது இப்போ ஒரு கட்சி வந்து இருக்குது, அந்த கட்சி வந்து உடையுது. கட்சி உடையும் போது முக்கால்வாசி மெம்பர்ஸ் வேறு கட்சிக்கு போகிறாங்க, இல்லை வந்து நாங்கள் தான் கட்சின்னு சொல்கிறாங்கன்னா அவங்க மேலே என்ன பண்ண மாட்டாங்க, இதை வந்து ஃபைல் பண்ண மாட்டாங்க. ஏன்னா முக்கால்வாசி நம்பர் போகும்போது அவங்ககிட்ட தான் கட்சி அதிகமாக பவர் வந்து இருக்கும்.
அதனால் நீங்கள் வந்து பார்த்துருக்க முடியும், இந்த சிவசேனா பார்ட்டி வந்து உடச்சிருக்கும், தமிழ்நாட்டில் ஏடிஎம்கே வந்து உடச்சிருக்கும். இந்த மாதிரி பிரேக் ஆகும்போது 2/3 மக்கள்ஸ் எங்கே இருக்காங்களோ அதை பேஸ் பண்ணி தான் ரூல்ஸ் எடுப்பாங்க. அவங்க மேலே ஆன்டி டிஃபெக்ஷன்லாம் வந்து பாயாது. அதை நீங்கள் வந்து பார்த்துக்கணும். ஓகே, அடுத்தது நல்லா வந்து பார்த்துக்கோங்க, ஸ்பீக்கருக்கோ ப்ரிசைடிங் ஆஃபீஸர்ஸ்க்கோ டைம் லிமிட் கிடையாது, நீங்கள் முடிக்கணும் அந்த மாதிரி வந்து கிடையாது. பட் நீங்கள் என்ன சொல்லியிருப்பாங்க, ஒரு கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கோம், கேஷம் மேகச்சந்திரா கேஸ் பொறுத்த வரைக்கும் டைம் லிமிட் கிடையாது, இருந்தாலும் 3 மாதத்துக்குள்ளே அதை நீங்கள் முடிங்க அப்புறம் மாதிரி என்ன சொல்லியிருப்பாங்க சுப்ரீம் கோர்ட் பொறுத்த வரைக்கும். ஸோ கான்ஸ்டியூஷனில் இவங்களுக்கு என்ன கிடையாது, டைம் லிமிட் கிடையாது, பட் இருந்தாலும் 3 மாதத்துக்குள்ளே முடிங்க அப்புறம் மாதிரி சொல்லியிருப்பாங்க. அண்ட் சப்ஜெக்ட் டு ஜுடிஷியல் ரிவ்யூ, என்ன விஷயம் பண்ணாலும் ஜுடிஷியல் ரிவ்யூ உண்டு, கோர்ட்டில் நீங்கள் கேஸ் போட்டு அதை வந்து நான் பண்ணிக்கலாம். கேஸ் இப்போ ஒரு ஸ்பீக்கர் ஒரு எம்எல்ஏ என்ன பண்ணுறாங்க, டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டா இவங்க கோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ணி ஜெயிக்க முடியுமா? எஸ், ஜெயிக்க முடியும். லைக் ராகுல் காந்தி எம்பி என்ன பண்ணாங்க, டிஸ்குவாலிஃபை ஆனதுக்கு அப்புறமும் திரும்ப அவங்க எம்பி வந்து மாறி இருப்பாங்க கோர்ட்டில் கேஸ் வந்து டிஸ்மிஸ் பண்ணதுக்கு அப்புறம். ஓகே, அண்ட் முக்கியமான விஷயம் இந்த இடத்துல ஸ்பீக்கரோ இல்லை ப்ரிசைடிங் ஆஃபீஸர் பொறுத்த வரைக்கும் இமீடியட் எஃபெக்ட் வந்து கிடையாதுங்க. அதாவது சொன்ன உடனே கேஸ் பண்ண முடியுமா வந்து கிடையாது. அங்கே இருக்க மெம்பர் வந்து கொடுக்கணும். அதாவது ஒரு அசம்பிளி இருக்குது இல்லை லோக்சபா இருக்குன்னா மெம்பர் தான் வந்து கேஸ் ஃபைல் பண்ணுவாங்க. அவங்க கொடுத்ததுக்கப்புறம் ஸ்பீக்கருக்கோ இல்லை ப்ரிசைடிங் ஆஃபீஸர்ஸுக்கோ உடனே பவர் கிடையாது, நின்று கமிட்டிலாம் போட்டு அதுக்கப்புறம் தான் முடிவு அவங்க வந்து எடுப்பாங்க. ஓகே, அடுத்த விஷயம், இந்த அமெண்ட்மெண்ட் மூலிமா ஒரு விஷயம் வந்து உள்ளே கொண்டு வந்திருப்பாங்க, 15% கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். இப்போது லோக்சபா வந்து இருக்குது, பிரைம் மினிஸ்டர்ஸ் அவர் கீழே சிஓஎம் இருக்காங்க அப்படின்னா இது மொத்தமாகவே 15% மட்டும் தான் வந்திருக்கணும். 543ல் 15% மட்டும்தான். இப்போ தமிழ்நாடு இருக்குது அப்படின்னா 234 எம்எல்ஏல மொத்தம் 15% மட்டும்தான் மினிஸ்டராக இருக்க முடியும், இன்க்ளூடிங் சீஃப் மினிஸ்டர். ரைட்டா? ஸோ இன்க்ளூடிங் பிரைம் மினிஸ்டர், அந்த வார்த்தை தெளிவாக நீங்கள் வந்து பார்த்து வச்சுக்கணும். இதான் உங்களுக்கு ஆன்டி டிஃபெக்ஷன்லாம் நம்ம வந்து ஃபுல்லாக நம்ம வந்து பார்த்துட்டோம். எல்லாமே நம்ம கவர் பண்ணியாச்சு, போதும். ஓகே, ரைட், நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நியூஸ், ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன் அண்ட் ஃபஸ்ட்டு பாஸ் த போஸ்ட். இந்த நியூஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நிச்சயமாக கேள்விகள் கேட்பாங்க. 11th என்சிஆர்டி வீடியோ நம்ம வந்து போட்டிருக்கோம், அதை பார்க்காதவங்க செக் பண்ணுங்கள். நம்ம இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் கோர்ஸ் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒரு ஷார்ட் டைமில் ஒரு கிராஷ் கோர்ஸ் மாதிரி டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். சரிங்க, பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட் பாஸ் த போஸ்ட் அண்ட் பிஆர் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் பாஸ் த போஸ்ட்னா சிம்பிள் மெஜாரிட்டிங்க, யார் முன்னாடி வராலும் அவங்க வின் பண்ணிடலாம். நம்மளோட எம்எல்ஏ எலெக்ஷன்லையும் எம்பி எலெக்ஷனும் இதான் நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். எக்ஸாம்பிள் நம்ம வந்து பார்த்துடலாம். இப்போது 100 ஓட்டு வந்து இருக்குது, இந்த 100 ஓட்டில் யார் வின் பண்ண போகிறாங்க, இப்போ எக்ஸு ஒய் Z 3 பேர் போட்டி போடுறாங்க. ஓகேவா? எக்ஸ் வந்து 33 ஓட்டு வாங்கியிருக்காரு, ஒய் 33 ஓட்டு வாங்கியிருக்காரு, Z 34 ஓட்டு இங்கே வந்து வாங்கியிருக்காரு. ஓகே, இப்போ யார் வின்னருங்க, Z தான் வின்னர். அதாவது ஒய்யை விட ஒரு ஓட்டு தான் அதிகமாக வந்து வாங்கியிருக்காங்க, இருந்தாலுமே இங்கே Z தான் வின் ஆவாங்க, இவங்க கிடையாது. நம்ம வந்து யோசிப்போம் இல்லையா, 66 பேர் Z அகேன்ஸ்டாக தான் இருக்காங்க இல்லையா? இப்போ 66 வந்து எக்ஸும் ஒய்யும் சேர்ந்து வருது, 34 Z வந்து வருது. இவங்க தனித்தனியாக இருக்காங்க, இவங்க 33 அப்படின்னும் போது இருந்தாலும் Z தான் 34 இவங்க தான் இங்கே வின் ஆகிறாங்க. நம்ம யாருமே யோசிக்க முடியாது, Z எதிராக 66 பேர் இருந்தாலும் அதை பற்றி கவலை இல்லை. 3 பேரில் யார் லீடிங், Z தான் லீடிங், ஸோ அவங்க தான் வந்து வின்னர். இதான் வந்து ஃபஸ்ட்டு பாஸ் த போஸ்ட். இங்கே மெஜாரிட்டி வார்த்தைகள் தேவையில்லை. அதாவது 100 இருக்குது அப்படின்னா இங்கே 50க்கு மேலே வந்து வாங்கியிருக்கணுமா, கிடையாது. அந்த 3 பேரில் யார் வின்னர் அவங்க தான் வந்து பண்ண போகிறோம். இது ஒரு எக்ஸாம்பிள். இன்னொன்று நோட்டா நம்ம வந்து பார்த்துருப்போம் இல்லையா? இப்போ 100 ஓட்டு வந்து இருக்குது, இங்கே நோட்டா இருக்குது, இங்கே எக்ஸ் இருக்குது, இங்கே வந்து ஒய் இருக்குது. இப்போ நோட்டாவில் 50 ஓட்டு விழுந்திருக்குப்பா, நோட்டாவில் 50 ஓட்டு விழுந்திருக்கு. எக்ஸில் 24, ஒய்க்கு 26 ஓட்டு விழுந்திருக்கு. யார் வின்னர்? ஒய் தான் வந்து வின்னர். நோட்டாவில் 50 பேர் போட்டிருக்காங்க, எலெக்ஷன் கேன்சல் ஆகுமா, கிடையாது. இந்த 3ல் சம்மந்தப்பட்ட ஒரு கேண்டிடேட் தான் அதிகமாக ஓட்டு வாங்கியிருக்காங்களா, இவங்க தான் வந்து வின்னர். இதான் வந்து ஃபஸ்ட்டு பாஸ் த போஸ்ட், அவ்வளோதான். ஓகே, பார்த்துடலாம். இந்த இடத்துல ஒரு கண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் குட்டி குட்டியாக இங்கே வந்து பிரிச்சிருப்பாங்க, அதுக்கு பேர் தான் கான்ஸ்டிடுவன்சி, தொகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கும். ரைட்டா? இதுவே பிஆர் பொறுத்த வரைக்கும் பெரிய ஏரியாவை தொகுதியாக அங்கே வந்து பிரிச்சிருப்பாங்க, இல்லைனா ஒரு கண்ட்ரி ஃபுல்லாக ஒரு தொகுதி அப்புறம் மாதிரி இங்கே சொல்லியிருப்பாங்க, முடிஞ்சு போச்சு. நெக்ஸ்ட்டு, ஒரு கான்ஸ்டிடுவன்சிக்கு ஒரு நபர் மட்டும் தான் இருக்க முடியும். ஒரு தொகுதிக்கு ஒரு எம்எல்ஏ, ஒரு தொகுதிக்கு ஒரு எம்பி இல்லையா? இதே வந்து ஃபஸ்ட் பாஸ் த போஸ்ட். இதுவே பிஆர் பொறுத்த வரைக்கும் ஒரு தொகுதிக்கு 1 or more ரெப்ரசன்டேட்டிவ் இங்கே வர முடியும். காரணம் என்ன பார்த்துடலாமா? இங்கே பாருங்கள், அதாவது ஃபஸ்ட் பாஸ் த போஸ்ட் பொறுத்த வரைக்கும் ஒரு தொகுதிக்கு ஒரு எம்எல்ஏ, ஒரு தொகுதிக்கு ஒரு எம்பி, ஒரு ஆள் தான். ஆனால் அங்கே பிஆரில் மல்டிபிள் வர முடியும். காரணம் என்னென்னா இங்கே ஓட்டை பேஸ் பண்ணி இருக்க போகுது, எவ்வளோ ஓட்டு அவங்க வந்து வாங்கியிருக்காங்க அது மட்டும் தான். அதாவது நம்ம பார்த்தோம் இல்லையா, இப்போ எக்ஸு ஒயின்னு இருக்காங்க, இப்போ Z வந்து பின்னாக உண்டு, இவங்க 33, இவங்க 33, இவங்க 34 அப்படின்னா ஒய்க்கு மட்டும் தான் வின்னர் FTFயில். இதுவே இந்த இடத்துல பிஆர் பொறுத்த வரைக்கும்
எக்ஸுக்கும் இசட்டுக்கும் எவ்வளோ ஓட்டு வாங்கியிருக்காங்களோ அந்த பர்சன்டேஜை பேஸ் பண்ணி சீட் அங்கே வந்து கொடுப்பாங்க. ஸோ பர்சன்டேஜாக ஓட்டை பேஸ் பண்ணி சீட் அங்கே வந்து கொடுக்க முடியும். நிறைய வந்து கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா, இப்போ ஒரு சீட்டு நிறைய பேர் வந்து வின் பண்ணுறாங்க, ஆனால் வந்து சீட்டு வந்து ஓட்டு வந்து விழுது, ஆனால் சீட்டு வந்து கிடைக்கல, உள்ளே வந்து போக முடியாது. பட் இந்த பிஆர் பொறுத்த வரைக்கும் எவ்வளோ ஓட்டு வாங்குறாங்களோ அந்த ஓட்டை பேஸ் பண்ணி சீட் அலோகேட் பண்ணுறது தான் ப்ரொபோர்ஷன் ரெப்ரசன்டேஷன். பட் எஃப்டிபியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வின் பண்ணால் உள்ளே போகலாம், ஒரு தொகுதிக்கு ஒரு ஆள் தான். ரைட், இதுக்கான எக்ஸாம்பிள் இஸ்ரேல், நெதர்லாண்டு இதை வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்தியாவில் லோக்சபா அசம்பிளி எலெக்ஷனில் இதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகே, ஸோ பெனிஃபிட்ஸ் என்ன ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும். அண்ட் ஸ்டேபிள் கவர்மெண்ட் இங்கே வந்து கிடைக்க போது டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் ஒன்றா வந்து இப்போ வரலாம். காரணம் என்ன, இப்போ வந்து ஒரு டிஎம்கே இருக்குது அப்படின்னா டிஎம்கே ஏடிஎம்கே இருக்குது, என்ன பண்ண முடியும், வேறு வேறு கட்சியாக இருக்காங்க, அவங்களோட தொகுதிகள் ஐடியாலஜி வேறு மாதிரி போக போகுது. ஸோ கொள்கைகள் வேறு மாதிரி இருந்தாலும் ஒரு மெஜாரிட்டி வேணுமா ஒன்றா வந்து இப்போ சேர்ந்துப்பாங்க, இது பாசிபிளாக இருக்குது. பட் பிஆர் பொறுத்த வரைக்கும் என்னென்னா எல்லா பார்ட்டிக்கும் இடம் வந்து கிடைக்குங்க. யாரெல்லாம் நிற்கிறாங்களோ எவ்வளோ ஓட்டு வாங்குறாங்களோ எல்லாருக்குமே கிடைக்கும். இவங்க வின் பண்ணாங்க கிடைக்கும் அந்த மாதிரி இல்லை, நிற்கிற எல்லாருக்குமே ஓட் வாங்கியிருந்தால் அந்த ஓட்டை பேஸ் பண்ணி சீட்டு கொடுக்கப்படுறது தான் ப்ரொபோர்ஷனல் ரெப்ரசன்டேஷன். ஸோ மைனாரிட்டி பார்ட்டிஸ்க்கும் இடம் வந்து கிடைக்கும். இப்போ தமிழ்நாட்டில் இப்போ ஒரு நாம் தமிழர் கட்சி வந்திருக்கு. நாம் தமிழர் கட்சிக்கு 38 லட்சம் ஓட்டு வந்து வாங்கியிருக்காங்க, ஆனால் எம்எல்ஏ உள்ளே வந்து போக முடியல. ஒரு ஸ்டேட் பார்ட்டியாக வாங்கியிருக்காங்க, உள்ளே போக முடியல. காரணம் என்ன, அவங்க எம்எல்ஏ வின் பண்ணலை, அவங்கள விட கம்மியான ஓட்டு வாங்கினவங்க உள்ளே வந்து போயிருக்காங்க. எப்படி போக முடியும், அவங்களுக்கு அந்த தொகுதியில் ஒரு சீட் எக்ஸ்ட்ரா வாங்கிட்டாங்க, ஸோ உள்ளே வந்து பின்னாக போயாச்சு. ஓகே, இதில் சில நெகட்டிவ்ஸும் உள்ளே வந்து பார்க்க முடியும். என்னென்னா அண்டர் ரெப்ரசன்டேஷன். இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு பார்ட்டி மட்டுமே அதிகமாக ஓட்டு வாங்கிட்டாங்கன்னா ப்ராப்ளம் வந்து அமையலாம். இந்த இடத்துல ஸ்டேபிள் கவர்மெண்ட் வந்து இருக்காது பிஆர் பொறுத்த வரைக்கும். ஓகேவா, டிஃபரன்ஸ் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ எஃபிடிபியில் சிங்கிள் மெஜாரிட்டினாலே போதுமானது தான். 4 பேர் 10 பேர் அங்கே போட்டி போட்டாலும் அந்த 10 பேரில் யார் ஒருத்தர் அதிகமான ஓட்டை வாங்கினாலும் அவங்க வந்து வின் பண்ணிடுவாங்க. ஆனால் பிஆர் பொறுத்த வரைக்கும் ஓட்ஸ் பேஸ் பண்ணி சீட்டை வந்து கொடுக்குறாங்க. ஓகே, சில விஷயங்கள்லாம் நம்ம வந்து பார்த்துடலாம். சிங்கிள் டிரான்ஸ்ஃபரபிள் ஓட்டு, இது ஆர்டர் ஆஃப் ப்ரிஃபரன்ஸை பேஸ் பண்ணி வந்து போகும். நம்ம இந்தியா பொறுத்த வரைக்கும் லேட் கவுன்சில், ராஜ்யசபா, பிரசிடென்ட், பிபி எலெக்ஷனில் இதை வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். நோட்ஸ் ரிவைஸ் பண்ணி பாருங்கள். லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்ட்டியை பேஸ் பண்ணி ஓட்டு வந்து போடுவாங்க. மிக்சர் அப்படின்னா ஃபஸ்ட்டு பாஸ் த போஸ்ட்டும் வந்து இருக்கும், ப்ளஸ் பிஆரும் வந்து இருக்கும்போது அது ஒரு சில தொகுதிகளுக்கு எஃபிடி வந்து யூஸ் பண்ணிக்குவோங்க, ஒரு சில தொகுதிக்கு என்ன பண்ணுங்கள் பிஆர் யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த விஷயத்தை நிறைய பேர் வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. பட் எப்படி கொண்டு போக போகிறாங்க ஃப்யூச்சர் டிசைட் பண்ணணும், அப்போ நம்ம வந்து பார்த்துக்கலாம். இதான் உங்களுக்கு ப்ரொபோர்ஷனல் ரெப்ரசன்டேஷன். கிளியர்? அடுத்தது பார்க்கலாமா? ஸோ அடுத்த நியூஸ் பார்லிமெண்டரி கமிட்டி. ஸோ கமிட்டிஸில் ஏகப்பட்ட கமிட்டி இருக்குங்க. பட் நியூஸில் வந்திருக்கிறது பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டியும் எஸ்டிமேட் கமிட்டி ரெண்டு மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. பார்லிமெண்ட் கமிட்டி, எஸ்டிமேட் கமிட்டி, எத்திக்ஸ் கமிட்டி, ரூல்ஸ் கமிட்டி, பிஸ்னஸ் கமிட்டி, ஜென்ரல் கமிட்டி, ஏகப்பட்ட கமிட்டி இருக்குது. லைப்ரரி கமிட்டி, ரூல்ஸ் கமிட்டி, நிறைய விஷயங்கள் இருக்குது. எல்லாத்தையுமே ஒன்ஸ் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இங்கே 2 தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகே ரைட், பார்க்கலாம். ஸோ பார்லிமெண்ட் கமிட்டி யார் வந்து பண்ணுவாங்க, அப்பாயிண்டட் எலெக்டட் பை த ஸ்பீக்கர், அவங்க தான் பண்ண போகிறாங்க அண்டர் டைரக்ஷன் ஆஃப் த ஸ்பீக்கர். ஸோ கமிட்டியில் பொறுத்த வரைக்கும் ஸ்பீக்கருக்கு தான் அதிகமான பவர் வந்து உண்டு. இதுக்கான ரிப்போர்ட்டும் ஸ்பீக்கர்கிட்டையும் செக்ரட்டரி கிட்ட தான் வந்து சப்மிட் பண்ணுறாங்க. இவங்க லோக்சபா கிட்ட ப்ரொவைட் பண்ணுறாங்க. புரியுதா? இப்போ எங்கே வந்து போகுது, அந்த கமிட்டி வந்திருக்கு. அந்த கமிட்டி சம்மந்தப்பட்ட ஒரு ரிப்போர்ட்டை ஸ்பீக்கர்கிட்டையும் செக்ரட்டரிகிட்டே கொடுக்குறாங்க. அவங்க லோக்சபா கிட்ட வந்து சப்மிட் பண்ணுறாங்க. ஓகே, இதுக்கான ஆரிஜின் எங்கேருந்து வருது, பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்லேருந்து வருது. இதுக்கான ஆர்டிகல் பொறுத்த வரைக்கும் 105 ப்ரிவிலேஜ் பேசப்பட்டிருக்கும் இல்லையா, ஸோ அதுக்கான ஆர்டிகல் 105. இன்னொன்று ஆர்டிகல் 118 பொறுத்த வரைக்கும் லோக்சபா அண்ட் ராஜ்யசபா பார்லிமெண்ட்டோட ரூல்ஸையும் பிஸ்னஸையும் பேசப்படுற ஒரு ஆர்டிகல். 2 முக்கியமான ஆர்டிகல்ஸு, ஒன்று 105யும் இன்னொன்று ஆர்டிகல் 118. ப்ரிவிலேஜ் பேசுகிற ஒரு ஆர்டிகல் தான் இங்கே வருது, இன்னொன்று வந்து ரூல்ஸ் அண்ட் பிஸ்னஸ். ஓகே, ஸோ பார்லிமெண்ட் 2 வந்திருக்கு. ஒன்று வந்து அடாக் கமிட்டி, ஸ்டாண்டிங் கமிட்டி. அடாக் கமிட்டியை பொறுத்த வரைக்கும் டெம்பரவரியாக வந்து போடுவாங்க. ஸ்பெசிஃபிக் பர்பஸ் எப்போ வந்து வேணுமோ அப்போ மட்டும் போடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த கமிட்டி மொத்தமாக வந்து கலைஞ்சிரும். இதே வந்து ஸ்டாண்டிங் கமிட்டியை பொறுத்த வரைக்கும் பெர்மனெண்ட்டாக வந்து இப்போ போடப்படும் டைம் டு டைமில். ஸோ கமிட்டிக்கு 1 இயர் தாங்க டேர்ம் வந்து கொடுப்பாங்க. 1 இயருக்கு அப்புறம் அந்த கமிட்டி வந்து சேஞ்ச் ஆகிட்டே வந்திருக்கும். ஸோ அடாக் கமிட்டி, ஸ்டாண்டிங் கமிட்டி. ஓகே ரைட், நியூஸ் நம்ம வந்து பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டி, இதை 1921 உள்ளே வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அந்த வேக் ஆஃப் மான்டெக் செம்ஸ்ஃபோர்ட் ரிஃபார்ம். ஸோ எங்கே படிக்கணும் நீங்கள், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 1919 ஒன்ஸ் நீங்கள் ரிவைஸ் பண்ணி பார்த்துணும் ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டில். மொத்தம் 22 பேர், 15 பேர் லோக்சபாவில், 7 பேர் ராஜ்யசபாவில். ஓகே, ஸோ 1919 வந்து ஆக்ட் இதை பேஸ் பண்ணி தான் உள்ளே வந்து மேக் பண்ணியிருக்கோம். ஸோ அப்ராப்ரேட் ஃபண்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் முழுசாக இங்கே வந்து பார்ப்பாங்க. ரைட், ஓகே, ஃபங்க்ஷன் பார்த்துக்கோங்க. ஆடிட்டிங் ரெவன்யூ ஆஃப் த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, இது பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டி. இன்னொன்று இருக்குது பப்ளிக் அண்டர்டேக்கிங் கமிட்டிஸ் அப்புறம் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதிலும் 22 பேர் தான். பட் அது 1964 உள்ள வந்து பின்னாக வந்திருக்கும். புரியுதா? பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டி 21,
இதுவே அண்டர்டேக்கிங்ஸ் பொறுத்த வரைக்கும் கிருஷ்ணா மேனன் கமிட்டி மூலிமா 64ல் உள்ளே வந்து கொண்டு வந்திருப்பாங்க. நெக்ஸ்ட் எஸ்டிமேட் கமிட்டி 1950ல் இது ஜான் மந்தாய் கமிட்டி மூலிமா உள்ளே வந்திருக்கும். இந்த இடத்துல லோக்சபாவில் மட்டும்தான் உண்டு, நோ ராஜ்யசபா. ஓகே, எஸ்டிமேட் கமிட்டி தான் ஒரு பெரிய கமிட்டி, இங்கே ராஜ்யசபா கிடையாது, ஒன்லி லோக்சபா. ரைட். நெக்ஸ்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டி ஆன் அஃபிஷியல் லாங்குவேஜஸில் ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் உள்ள இங்கே வந்துருவாங்க. இது கூட கோஆப்ரேஷன் மினிஸ்டர் உள்ள வந்துருவாங்க. இவங்க ரீஎலெக்ட் ஆகியிருக்காங்க ஃபார் சேர்மன் ஆஃப் த லாங்குவேஜ்க்காக. எதுக்காக வந்திருக்காங்க? ஹிந்தி லாங்குவேஜ் இருக்குல்ல, இதை வந்து பின்னாக ஒரு ப்ரொமோட் பண்ணணும், இதை வந்து கொண்டு போகணும், அதுக்காக வந்து பின்னாக பண்ணியிருப்பாங்க. அதுக்கான ரெக்கமெண்டேஷனை உள்ளே வந்து பின்னாக மேக் பண்ணியிருப்பாங்க. ரைட்டா? ஸோ லாங்குவேஜ் நம்ம தெளிவாக வந்து படிச்சிருப்போம். இந்த ஆர்டிகல் 342 344 அங்கே போய் செக் பண்ணி பாருங்கள். ஹிந்தி லாங்குவேஜ் எப்போ வந்து கொண்டு வந்தாங்க? 63ல் அதுக்கான ஆக்டை போட்டு அடுத்த 10 வருஷத்துக்கு என்ன வந்து நீங்கள் பண்ண போகிறீங்கன்றத ஒரு கமிட்டியாக வந்து கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இங்கே மொத்தம் 30 பேர், 20 லோக்சபாவில், 10 ராஜ்யசபாவில். ஓகே. அடுத்தது ப்ரிவிலேஜ் கமிட்டி, ஒன்று ராஜ்யசபா, இன்னொன்று லோக்சபாவில். ஓகேவா? இதில் ராஜ்யசபா பொறுத்த வரைக்கும் 10 பேர் தான் வந்திருப்பாங்க. இதுவே லோக்சபா பொறுத்த வரைக்கும் 15 பேர் இருப்பாங்க. புரியுதா? ஸோ ப்ரிவிலேஜ் கமிட்டியில் ராஜ்யசபாவில் 10, லோக்சபாவில் 15. அங்கே யார் பண்ணுவாங்க? அண்ட் அப்பாயிண்ட் பை சேர்மன் அண்ட் ஸ்பீக்கர். கிளியராக நீங்கள் வந்து பார்த்துக்கணும். ஓகே. அடுத்தது கேபினட் கமிட்டி வந்திருக்கு. 3 கமிட்டி, அதாவது பொலிட்டிக்கல் கமிட்டி, எக்கனாமிக் அஃபேர்ஸ் கமிட்டி, அப்பாயின்மெண்ட் கமிட்டி. இந்த 3 கமிட்டியுமே பிரைம் மினிஸ்டர் அவர் கீழே வந்து இருக்க போகுது. ஒன்று பார்லிமெண்ட் கமிட்டி மட்டும் ஹோம் மினிஸ்டர் கீழே வந்து இருக்க போகுது. ஸோ எந்த மினிஸ்டர் வராங்க தெளிவாக நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ பொலிட்டிக்கல் கமிட்டி, எக்கனாமிக் கமிட்டி, அப்பாயின்மெண்ட் கமிட்டி பை பிரைம் மினிஸ்டர். ஹோம் கமிட்டி மட்டும் எது கீழே வருது உங்களுக்கு? பார்லிமெண்ட் அஃபேர்ஸ் அவங்க வந்து பார்த்துக்கிறாங்க. ஓகேவா? அண்ட் இது எல்லாம் பார்த்துக்கோங்க. இதில் கேபினட் மினிஸ்டர்ஸ் மட்டும் தான் வந்து இருப்பாங்க. நான் கேபினட் மினிஸ்டர்ஸ் இன்வைட் பண்ணால் உள்ளே வந்து வருவாங்க. அதாவது நாட் டிபார், அந்த வார்த்தையை வந்து பார்த்துக்கோங்க. டிபார் பண்ணப்படலை, அவங்க தடுக்கப்படலை. பட் இன்வைட் பண்ணால் உள்ளே இங்கே வந்து நாங்கள் வர முடியும். இவங்க எக்ஸ்ட்ரா கான்ஸ்டியூஷனல் நேச்சர், பட் கான்ஸ்டியூஷனில் மென்ஷன் பண்ணப்படலை. எக்ஸ்ட்ரா கான்ஸ்டியூஷன் அதாவது அடிஷ்னலாக கொடுக்கப்பட்டிருக்கும், இருந்தாலும் கான்ஸ்டியூஷனில் வெளிப்படையாக கொடுக்கல. அதை நீங்கள் வந்து பார்த்துக்கணும். 61 ஆக்ட் மூலிமா உள்ளே வந்து பண்ணியிருப்பாங்க. ஒரு ஸ்பெசிஃபிக் ஏரியாவில் அதுக்கான டிசிஷன் மேக்கிங் வந்து பண்ணுறாங்க. இதுதான் கமிட்டிஸை பேஸ் பண்ணது. புரியுதா? அடுத்து பார்க்கலாம். ஸோ அடுத்தது செக்ரட்டரியேட் ஆஃப் பார்லிமெண்ட். ஓகே. ஸோ பார்லிமெண்ட் கம்ப்ளீட்ஸ் 75th இயர்ஸ். எல்லாம் பார்த்துக்கோங்க. இது பார்லிமெண்ட் மட்டும் இல்லை, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஒரு ஹிஸ்டாரிக்கலாக ஒரு பர்த் ஆனிவர்சரி, டெத் ஆனிவர்சரி, 100, 25, 150 இந்த மாதிரி விஷயங்கள் வருதா, நிச்சயமாக நியூஸ் பேப்பர் கட்டிங்கில் கரண்ட் அஃபேர்ஸ் அதிகமாக பார்த்துக்கோங்க. அதிகமான கேள்விகள் அங்கிருந்து தான் கேட்குறாங்க. இப்போ நிறைய வந்து லீடர்ஸ் பேஸ் பண்ண விஷயங்கள், ஒரு நேருஜி இருக்காங்க, காந்திஜி இருக்காங்க அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸில் நிறைய விஷயங்கள் கொடுப்பாங்க. ஒரு பேப்பர் கட்டிங்லேயோ, நியூஸ்லேயோ, இல்லை பிரைம் மினிஸ்டரோ பிரசிடெண்ட்டை பற்றி பேசும்போது அங்கேருந்து சில கேள்விகள் அதிகமாக கேட்பாங்க. ட்ரைபல் லீடர்ஸு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நல்லா வந்து நீங்கள் பார்த்துக்கணும். ஓகே, ரைட், பார்க்கலாம். ஸோ பார்லிமெண்ட்டில் முக்கியமான ஒரு விஷயம், பார்லிமெண்ட் செக்ரட்டரியேட் இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு கஸ்டடியன் ஆஃப் ப்ரொசீஜர், பிரசிடென்ட் ஆஃப் த 2 houses. ஓகே, 2 ஹவுஸ்லேயும் வந்து உண்டு, நல்லா பார்த்துக்கோங்க. ஆர்டிக்கல் 98 அண்ட் ஆர்டிக்கல் 187. ஸோ ஆர்டிகல்ஸ் பொறுத்த வரைக்கும் 98 + 89 போடும்போது 187 வரப்போகுது. அது பார்லிமெண்ட்டுக்கு, இது ஸ்டேட் அசம்பிளிக்கு. 2 ஹவுஸுமே தனித்தனியாக செப்பரேட் ஸ்டாஃப் இங்கே வந்து உண்டு. பார்லிமெண்ட் நினச்சா இங்கே லா வந்து மேக் பண்ண முடியும். ஸோ அந்த ஸ்டாஃப் எப்படி வந்து இருக்கணும், எந்த மாதிரி கொண்டு போகணும், எப்படி அப்பாயின்ட் பண்ண போகிறாங்க, என்ன சர்வீஸ், எல்லாமே பார்லிமெண்ட் நினச்சா லா மேக் பண்ணலாம். பட் இது வரைக்கும் எந்த ஒரு லாவும் அவங்க மேக் பண்ணல. இது கொஸ்டின் ஏரியா, ரைட். ஸோ ஆர்டிகல் 98, ஆர்டிகல் 187 ஃபார் அது பார்லிமெண்ட்டுக்காகவும் இது அசம்பிளிக்காகவும். அண்ட் இந்த இடத்துல பார்லிமெண்ட் லா மேக் பண்ணலாம், பட் இங்கே லா வந்து மேக் பண்ணல. ஓகே. அண்ட் கவுன்சில் ஆஃப் ஸ்டேட் இங்கே வந்து ராஜ்யசபா, அண்ட் பார்லிமெண்ட் செக்ரட்டரியேட் ஹவுஸ் ஆஃப் பீப்புள் இது லோக்சபா. ரெண்டுமே 1952 உள்ளே வந்து கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் இதுக்கான பேரிங் வந்து மாற்றிருப்பாங்க. ஸோ கவுன்சில் ஆஃப் ஸ்டேட் அப்படின்னு சொல்லும் போது ராஜ்யசபா அப்படின்னும், பார்லிமெண்ட் செக்ரட்டரியேட் ஹவுஸ் ஆஃப் பீப்புளை லோக்சபா அப்படின்னு பேரை மாற்றிருப்பாங்க 1954. சம்டைம் எக்ஸாமில் இந்த மாதிரி பேசிக்கான ஒரு ஃபேக்ட் கொண்டு வந்ததுலேருந்தே சேம் நேமான்னு கேட்டால் கிடையாது. 2 வருஷத்துக்கு அப்புறம் பேர் இங்கே வந்து மாற்றிருக்காங்க, ரைட். நெக்ஸ்ட் செக்ரட்டரியேட்டில் கிட்ட ஒரு 10 சர்வீஸ் கிட்ட வச்சுருப்பாங்க. லெஜிஸ்லேட்டிவ், எக்ஸிக்யூட்டிவ், அட்மினிஸ்ட்ரேட்டிவ், நிறைய விஷயங்கள் உண்டு. ஸ்பீக்கரோ சேர்மனும் நினச்சா, அதாவது லோக்சபாவில் ஸ்பீக்கர், ராஜ்யசபாவில் சேர்மன் நினச்சா புது போஸ்ட் அங்கே உருவாக்க முடியும். ஆனால் இந்த போஸ்ட் எல்லாமே கிளாஸ் 1, கிளாஸ் 2 வந்திருக்காங்க. பட் முக்கியமான ஒரு பாயிண்ட்டு, யூனியன் ஃபினான்ஸ் மினிஸ்டர் கிட்ட கன்சல்டேஷன் பண்ணியிருக்கணும். இது மேண்டேட்ரி. இந்த பாயிண்ட் தான் அதிகமாக நம்ம மிஸ் பண்ணுற பாயிண்ட்டாக இருக்கும். நல்லா பார்த்துக்கோங்க. பார்லிமெண்ட் செக்ரட்டரியேட்டில் ஸ்பீக்கரோ சேர்மனோ புது போஸ்ட் கொண்டு வரலாம், ஈக்குவல் டு கிளாஸ் 1 ஆர் கிளாஸ் 2. பட் இதுக்கு ஃபினான்ஸ் மினிஸ்டர் கிட்ட அதுக்கான பர்மிஷன், அதாவது கன்சல்டேஷன் அவங்க பண்ணியிருக்கணும். இது மேண்டேட்ரி. ஓகே. அடுத்தது
செக்ரட்டரி ஜெனரல்ஸ் பொறுத்த வரைக்கும் கேபினட் செக்ரட்டரிக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கோ அந்த ரேங்க்கான ஈக்குவலன்ட் சேலரி பே எல்லாம் வந்து போக போகுது. பட் நல்லா பாருங்கள், ரேங்க்ஸ் பொசிஷன் பொறுத்த வரைக்கும் 11th பொசிஷன் கேபினட் செக்ரட்டரி, 23rd இங்கே செக்ரட்டரி, அதாவது பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, அதுக்கப்புறம் வைஸ் பிரசிடென்ட்டு, பிஎம் எல்லாம் வருவாங்க இல்லையா, இந்த ஆர்டரில் 11th பொசிஷன் கேபினட் செக்ரட்டரி, 23rd லோக்சபா ராஜ்யசபா செக்ரட்டரி. சம்டைம் எக்ஸாம்ஸில் கேட்பாங்க, ரேங்க் என்னவோ ஈக்குவலன் தான், ஆனால் பொசிஷன் இங்கே வந்து பின்னாக மாற்றிருக்காங்க. ஓகே ரைட். ஸோ ஃபங்க்ஷன்ஸ் என்ன வந்து பண்ண போகிறாங்க, அதில் இருக்கிற அந்த அசிஸ்டன்ஸு, நெக்ஸ்ட் அதுக்கான சேல்ரி, ப்ரிசைடிங் ஆஃபீஸர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறது, டே டு டே என்ன வந்து போய்கிட்டு இருக்கு, இந்த மாதிரி பேசிக்கான விஷயங்கள் அவங்க வந்து பார்க்க போகிறாங்க. 2 பேர்த்துக்குமான ஸ்ட்ரக்சர்ஸ் நம்ம வந்து பார்த்துடலாம். ஸோ லோக்சபாவில் ஸ்பீக்கர் தான் அதிகமான பவர் எடுத்துக்க போகிறாரு. சேம் டைம் ராஜ்யசபாவில் சேர்மன். ஓகே, இங்கே 55லே அதுக்கான அதிகாரம் கொண்டு வந்துட்டாங்க. பை பிரசிடென்ட் கன்சல்ட் வித் ஸ்பீக்கர். புரியுதா? இந்த இடத்துல 57ல் பை பிரசிடென்ட் கன்சல்ட் வித் சேர்மன். அவ்வளோதான். மற்ற எல்லாமே சேமான விஷயங்கள் தான். ஸ்பீக்கர், சேர்மன், பிரசிடென்ட் 55, 57, நேம் மாற்றணும் 54ல் வந்து நேம் வந்து மாற்றிருப்பாங்க. புரியுதா? இதான் உங்களுக்கு பார்லிமெண்ட் செக்ரட்டரி. அடுத்தது கேபினட் செக்ரட்டரி. ஸோ அப்பாயின்மெண்ட்ஸ் கமிட்டி ஆஃப் த கமிட்டி, இது யாருக்கு எங்கே இருக்குது நம்ம வந்து பார்த்துருக்கோம். யார்? பிரைம் மினிஸ்டர் இல்லையா? ஸோ நியூ கேபினட் செக்ரட்டரி வந்து அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. எத்தனை வருஷத்துக்கு? 2 இயர் டேர்ம். அந்த டென்யூர் வந்து பார்த்துக்கோங்க 2 இயர்ஸ். ஓகே ரைட். இவங்க பொறுத்த வரைக்கும் அப்பாயின்மெண்ட் ஏசிசி ஆன் சீனியாரிட்டி கம் பேசிஸ். யார் சீனியராக இருக்காங்களோ அவங்க தான் இதில் வந்து போக முடியும். நல்லா பார்த்துக்கணும். இந்த இடத்துல சீனியாரிட்டி, இந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். யார் வேணால் போட முடியுமா? கிடையாது. சீனியாரிட்டி. ஓகே, இவங்களுக்கான ரெஸ்பான்சிபிள் என்னென்னது? அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, அலோகேஷன் ஆஃப் பிஸ்னஸ் அண்ட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, டிரான்சாக்ஷன் ஆஃப் பிஸ்னஸ் 61 ரூல்ஸ் படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு தனியாக டிபார்ட்மெண்ட் கிடையாது. அதாவது ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டோ, ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டோ, ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் கிடையாது. இவங்க வேலை இன்டர் மினிஸ்ட்ரியல் கோஆர்டினேஷன். ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி இருக்குது, ரெவன்யூ மினிஸ்ட்ரி இருக்குது, ஃபாரஸ்ட் மினிஸ்ட்ரி இருக்கா, 2 மினிஸ்ட்ரிக்குள்ளே ஒரு கோஆர்டினேஷன் பண்ணி கொடுக்குறதும். அண்ட் எக்ஸ் அஃபிஷியோ சேர்மன் ஆஃப் சிவில் சர்வீஸ் போர்ட். இதான் உங்களுக்கு கேபினட் செக்ரட்டரி. இது வந்து பார்த்துக்கோங்க போதும். அதாவது இந்த ப்ரிலிம்ஸ் ஆஸ்பெக்ட் இது வரைக்கும் போதும் மாதிரி தான் வந்திருக்கும். ஜஸ்ட் 2 இயர்ஸ் டேர்ம் அந்த ஆஸ்பெக்டில் பார்த்துக்கோங்க. யார் அப்பாயின்ட் பண்ணுறாங்க? அப்பாயின்மெண்ட் கமிட்டி ஆஃப் த கேபினட். இது யார் கீழே வருது? பிரைம் மினிஸ்டர் அங்கே வந்து போய்கிட்டு இருக்கு. இவங்க வேலை டே டு டே என்ன வந்து பண்ணுறாங்க? டிரான்சாக்ஷன் ஆஃப் பிஸ்னஸ் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. தனியாக டிபார்ட்மெண்ட் கிடையாது. அண்ட் சேம் டைம் எக்ஸ் அஃபிஷியல் போர்ட் ஆஃப் சிவில் சர்வீஸ் போர்ட். ஓகே ரைட். நெக்ஸ்ட் பிரசிடென்ட்ஸ் அட்ரஸ் டு த பார்லிமெண்ட். இது வருஷம் கேட்குற ஒரு கேள்வி ஏரியா பார்த்துக்கோங்க. 2 முக்கியமான ஆர்டிகல். ஒன்று ஆர்டிகல் 86, இன்னொன்று ஆர்டிகல் 87. முன்னாடி என்ன பார்த்தோம்? ஆர்டிகல் 98 செக்ரட்டரி ஸ்டாஃப் பார்லிமெண்ட்டுக்கு பார்த்தோம். 187 அசம்பிளிக்கு வந்து பார்த்துருப்போம். 82 எதுக்கு பார்த்தோம்? சீட்டுக்கு நம்ம வந்து பார்த்துருப்போம் இல்லையா? அந்த மாதிரி ஒரு ஒருத்துக்குமே அந்த டிஃபரன்ஸ் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ரைட். 86 பொறுத்த வரைக்கும் பிரசிடென்ட் ஒன்று எதனா ஒரு ஹவுஸில் அட்ரஸ் பண்ணுறது, இல்லைனா 2 ஹவுஸ்லையும் அட்ரஸ் பண்ணுறது. பட் இது வரைக்கும் இதை பேஸ் பண்ணி அட்ரஸ் பிரசிடென்ட் பண்ணது கிடையாது. ஓகேவா? எப்போ பண்ணுவாங்கன்னா 87 பொறுத்த வரைக்கும் பட்ஜெட் அப்போ வந்து இப்போ நகை பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் செஷன் ஆஃப் த இயர், அந்த வருஷம் ஸ்டார்ட் ஆகுதில்ல, அப்போ ஒரு வந்து பண்ணுறது. இன்னொன்று ஒரு புது கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகுதா அப்போ வந்து இப்போ நகை பண்ணுவாங்க. போத் ஹவுஸ் ஆஃப் த பார்லிமெண்ட் ஒன்றா சேர்ந்து வச்சுருப்பாங்க. 86 பொறுத்த வரைக்கும் என்ன விஷயம்? தனியாகவும் பண்ணலாம், சேர்ந்தும் பண்ணலாம். பட் இது வரைக்கும் அதை வந்து பண்ணதில்லை. அந்த பாயிண்ட் நீங்கள் பார்த்துக்கணும். 87ல் ஒன்று எலெக்ஷன் முடிஞ்சு புது கவர்மெண்ட் வருதா அங்கே வந்து பண்ணலாம். இன்னொன்று செஷன் ஆஃப் இயர் எல்லாம் நியூ இயருக்கு அப்புறமா பண்ணுவாங்க. முக்கியம் பட்ஜெட்டுக்கு முன்னாடி அந்த விஷயம் வந்து இப்போ நகை வந்திருக்கும். இது போத் ஹவுஸ் ஆஃப் பார்லிமெண்ட் டூகெதர் நீங்கள் வந்து பார்த்துக்கணும். ஓகே நெக்ஸ்ட் 87(1) இதை பொறுத்த வரைக்கும் ரெக்வைர்ட் பிரசிடென்ட் போத் ஹவுஸ் ஆஃப் பார்லிமெண்ட் கமென்ஸ்மெண்ட் ஆஃப் த எவ்ரி செஷன், அதாவது பட்ஜெட் செஷனாக இருக்கட்டும், விண்டராக இருக்கட்டும், மான்சூன் ஆகட்டும், அந்த தாக்கல் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு செஷனுக்கு முன்னாடியும் இது வந்து கொடுத்துருப்பாங்க. மொத்தம் 3 இருக்குது. BMW பட்ஜெட், மான்சூன், விண்டர். அந்த ஒரு செஷனுக்கு முன்னாடியும் பிரசிடென்ட்டும் அண்ட் அசம்பிளியில் கவர்னரும் அதை வந்து பார்த்துருப்பாங்க. இது 87(1). ஓகே 87 பொறுத்த வரைக்கும் பட்ஜெட் ஜெனரல் எலெக்ஷனும் நியூ இயர்க்கு வந்து பண்ண போகிறாங்க. அண்ட் 86 பொறுத்த வரைக்கும் பிரசிடென்ட் நினச்சா ஒன்று எய்தர் ஆஃப் சிங்கிள் ஹவுஸ் இல்லைனா போத் ஹவுஸ் டூகெதர். ஓகே ரைட். நெக்ஸ்ட் ஓத் ஆஃப் மெம்பர்ஸ் ஆஃப் த பார்லிமெண்ட். இது எங்கே வந்து கொடுத்துருக்காங்க? ஆர்டிகல் 99ல் கொடுக்கப்பட்டிருக்கு. ஓகே அண்ட் இதில் ஆர்டிகல் 104ல் இதுக்கான பெனால்ட்டி வந்து கொடுத்துருக்காங்க. யாருமே அங்கே வந்து உள்ளே வந்து போகக்கூடாது. ஓத் எடுத்துக்கப்பட்டு தான் உள்ளே வந்து போக முடியும். எம்பியாக வந்து உள்ளே போகிறாங்க. ஓகேவா? பட் இங்கே முக்கியமான ஒரு பாயிண்ட்டு, ஒரு தனிப்பட்ட நபர் மினிஸ்டர் ஆகலாம் வித்தவுட் த எலெக்ட் டு த பார்லிமெண்ட். ஆக முடியுமா? எஸ் ஆக முடியும். இப்போ நான் நினச்சாலும் ஒரு மினிஸ்டர் உள்ளே வந்து போக முடியும். ஆனால் அந்த எலெக்ஷன் டேட்லேருந்து 6 மாதத்துக்குள்ளே நான் போட்டி போட்டு ஜெயிக்கணும். அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ண முடியும், இல்லைனா கண்டினியூ பண்ண முடியாது. ரைட்டா? இந்த எக்ஸப்ஷன் தெளிவாக நீங்கள் பார்த்து வச்சுக்கணும். இது எங்கே கொடுத்துருக்கப்பட்டிருக்கு? 3rd ஸ்கெடியூலில் உள்ளே வந்து இப்போ நாங்கள் கொடுத்துருக்காங்க. ஓகே ஸோ 3rd ஸ்கெடியூலும் 2ண்டும் முழுமையாக பார்த்துக்கோங்க.
ஸோ செகண்ட் ஸ்கெடியூலும் தேர்டும் அடிக்கடி கேட்க ஒரு கேள்வியாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஸ்கெடியூலில் நம்மளோட நேம் ஆஃப் ஸ்டேட்ஸு, யூடி, பவுண்ட்ரி அதை பற்றி கொடுத்துருப்பாங்க. செகண்ட் ஸ்கெடியூலில் அதாவது அமெண்ட்மெண்ட்ஸு, அலவன்ஸு, ப்ரிவிலேஜ் அதை பேஸ் பண்ணலாம் கொடுக்கப்பட்டிருக்கும். யார் யாருக்கு? பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, அடுத்தது கவர்னர். இந்த ஆர்டரை பார்த்துக்கோங்க, ரொம்ப பேசிக்கான ஒரு விஷயம் தான். பட் அடிக்கடி குழப்பற ஏரியா இந்த செகண்டும் தேர்டும். மற்றெல்லாம் சிங்கிளாக இருக்கும்னு ஈஸியாக நம்ம வந்து பார்த்துருவோம். இதில் நிறைய ஃபேக்ட்ஸ் இருக்குது, அதை நம்ம வந்து பார்த்துக்கணும். ஓகே, ஸோ பிரசிடென்ட், கவர்னர், அடுத்தது ஸ்பீக்கர், டெப்டி ஸ்பீக்கர், 2 பேரும் உண்டு. ஸ்பீக்கர் மட்டும் கிடையாது, ஸ்பீக்கர், டெப்டி ஸ்பீக்கர், லோக்சபா. அப்போது சேர்மன், டெப்டி சேர்மன், ராஜ்யசபா. ஓகே, அடுத்தது ஸ்பீக்கர், டெப்டி ஸ்பீக்கர், அசம்பிளி, ரைட். அப்புறம் சேர்மன் அண்ட் டெப்டி சேர்மன் கவுன்சிலில் வந்து வருவாங்க. அதாவது எங்கெல்லாம் வந்து பை கேமரில் இருக்குதோ ஸ்டேட்ஸில் அங்கே வந்து இப்படிலாம் கொண்டு போக முடியும், ரைட்டா. ஸோ 1 2 3 4 நம்பர் வந்து பார்த்துக்கோங்க, அப்போ தான் குழப்பமாக வந்திருக்கும், ரைட்டா. 6. அடுத்தது 7 சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு, 8 ஹைகோர்ட் ஜட்ஜஸ், 9 சிஏஜி. ஓகேவா. ஸோ செகண்ட் ஸ்கெடியூலில் இவங்க 9 பேருக்கும் என்ன கொடுக்குறாங்க, அதுக்கான அந்த அலவன்ஸு, ப்ரிவிலேஜ் எல்லாமே உள்ள நடக்க போது. பிரசிடென்ட் அண்ட் கவர்னர், இது கவர்மெண்ட் கிடையாது, கவர்னர், லோக்சபா ஸ்பீக்கர், டெப்டி ஸ்பீக்கர், ராஜ்யசபா சேர்மன், டெப்டி சேர்மன், அசம்பிளி ஸ்பீக்கர், டெப்டி ஸ்பீக்கர், கவுன்சில் சேர்மன், டெப்டி சேர்மன், சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ், ஹைகோர்ட் ஜட்ஜஸ், சிஏஜி. இங்கே சிஜிஐ தனியாக வந்து கொடுக்கப்படல, எல்லாமே ஜட்ஜஸாக கொடுக்கப்படுறது. அதை நீங்கள் வந்து பார்த்துக்கணும். இது செகண்ட் நம்ம வந்து பார்த்துட்டோம் இல்லையா. தேர்ட் பொறுத்த வரைக்கும் ஓத் பேஸ் பண்ணி வந்து வரப்போகுது. தெளிவாக பார்த்துக்கோங்க, இந்த செகண்டுக்கும் தேர்டுக்கும் யார் காமனாக வராங்க அதை நீங்கள் வந்து பார்த்துக்கணும். தெளிவாக வந்து ரிசர்வ் பண்ணிக்கோங்க. ஸோ யாரெல்லாம் ஓத் எடுக்க முடியும்? 1 யூனியன் மினிஸ்டர்ஸ். ஓகே, யூனியன் மினிஸ்டர்ஸ் வந்தால் இங்கே ஸ்டேட் மினிஸ்டர்ஸும் உள்ளே வந்துடணும். இந்த மாதிரி நீங்கள் லிங்க் பண்ணிக்கணும், ஈஸியாக வந்து புரியும். யூனியன் மினிஸ்டர்ஸ், ஸ்டேட் மினிஸ்டர்ஸ். கேண்டிடேட் டு த மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட், பார்லிமெண்ட்டில் நிற்கிற ஒரு கேண்டிடேட். அப்போ இங்கே எம்பினா இங்கே கேண்டிடேட் டு த அசம்பிளி. ஓகே, யூனியன் மினிஸ்டர், ஸ்டேட் மினிஸ்டர், கேண்டிடேட் டு த பார்லிமெண்ட், கேண்டிடேட் டு த அசம்பிளி. அடுத்தது இங்கே எம்பி, இங்கே எம்எல்ஏ. ஓகே, நெக்ஸ்ட்டு ஹைகோர்ட் ஜட்ஜ், சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ், சிஏஜி. புரியுதா? இங்கேயும் 9 தான் வந்திருக்கு, இங்கேயும் 9 தான் வந்திருக்கு. அதனால் காமனாக யார் வராங்க பாருங்கள், சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ், ஹைகோர்ட்டு, சிஏஜி. சேம் இங்கேயும் ஹைகோர்ட், சுப்ரீம் கோர்ட், சிஏஜி. எக்ஸாம் என்ன பண்ணுவாங்க, எந்த 2 ஸ்கெடியூலில் காமனாக வந்து வருதுன்னு தெளிவாக நீங்கள் வந்து பார்த்துக்கணும். இதை பேஸ் பண்ணி கேள்விகள் நிச்சயமாக கேட்பாங்க, நீங்கள் பார்த்துக்கணும். ஓகே, இது மட்டும் இல்லை, 4th ஸ்கெடியூலில் ராஜ்யசபா சீட்ஸ் கொடுத்துருப்பாங்க. 5th வந்து ஸ்கெடியூல் ஏரியா, ஸ்கெடியூல் ட்ரைப்ஸு. 6th வந்து திரிபுரா, அஸ்ஸாம், மேகாலயா, மிசோரம், அதை பார்த்துக்கோங்க. 7th வந்து லாங்குவேஜ், லிஸ்ட்டு வந்து இப்போ நாங்கள் வரும், சப்ஜெக்ட் லிஸ்ட்டு. 8th வந்து லாங்குவேஜ். ஸோ லாங்குவேஜஸில் சில முக்கியமான அமெண்ட்மெண்ட் பார்த்துக்கோங்க. ஒரிஜினலாக 14 தான் கொடுக்கப்பட்டிருக்கும். அதுக்கப்புறம் 21st அமெண்ட்மெண்ட்டில் சிந்தி உள்ளே ஆட் பண்ணியிருப்பாங்க 67ல். அண்ட் 71st அமெண்ட்மெண்ட்டில் 92ல் கொங்கானி, மணிப்புரி, நேபாளி உள்ளே ஆட் பண்ணியிருப்பாங்க. 92nd அமெண்ட்மெண்ட் 2003ல் போடோ, டோங்கிரி, மைத்தாலி, சந்திரி வந்து ஆடப்பட்டிருக்கும். அண்ட் ஒரியா வந்து நேம் வந்து மாற்றிருப்பாங்க. இந்த மாதிரி எப்போ கொண்டு வந்தாங்க அதை நீங்கள் வந்து பார்த்துக்கணும். 9th 31B லேண்ட் ரெகுலேஷன் பார்க்க போகிறீங்க. 10th ஆன்டி டிஃபெக்ஷன்லாம் நம்ம வந்து பார்த்துட்டோம். 11th வந்து பஞ்சாயத், 12th வந்து முனிசிபாலிட்டி. பஞ்சாயத்தில் 243G அண்ட் முனிசிபாலிட்டி 240W. ஓகே, நான் பாருங்கள், நம்ம 12th ஃபுல்லாக நம்ம வந்து பார்த்துட்டோம். இல்லை முக்கியமான சில அமெண்ட்மெண்ட் எனக்கு பார்த்துருக்கோம். லாங்குவேஜில் அமெண்ட்ஸை பேஸ் பண்ணி கேட்பாங்க. 21st அமெண்ட்மெண்ட்டு, இன்னொன்று வந்து 71st அமெண்ட்மெண்ட், ரெண்டுமே சேர்த்தா 92. இது ஒரு அமெண்ட்மெண்ட்டாக வரப்போகுது. இது 1967ல், இது 1992ல், இது 2003ல். ஓகேவா. இங்கே வந்து சிந்தி ஆட் பண்ணுவாங்க, கொங்கானி, மணிப்பூரி, நேபாளி. இங்கே வந்து போடோ, டோங்கிரி, மைதாலி, சந்திரி. ஓகேவா. இது எல்லாமே நீங்கள் வந்து பார்த்துருக்கணும். கிளியர். இதுதான் உங்களுக்கு செகண்ட் பார்ட். ஓகே ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது இஷ்யூஸ் ரிலேட்டட் டு கான்ஸ்டியூஷன். ஸோ வீடியோ வந்து கொஞ்சம் லென்த்தாக வந்து இப்போ வந்திருக்கு. நம்ம என்ன பண்ணோம், நான் சொன்ன மாதிரி தான் பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு 5 to 6 வீடியோஸில் முழுமையாக நம்ம வந்து கவர் பண்ணிடலாம். லாஸ்ட்டாக முடியும் போது ஒரு 6th 7th வரும்போது லென்த்தாக கொண்டு போய் ஃபுல்லாக நம்ம வந்து முடிச்சிடலாம். ஓகேவா. ஸோ நம்ம வந்து முடிச்சிட்டோம். இந்த இடத்துல நீங்கள் பாலிட்டி பொறுத்த வரைக்கும் இந்த ஏரியா வந்து கொஞ்சம் ராவாக இருக்க மாதிரி இருந்தால், மற்றபடி எல்லாமே ஈஸியாக இருக்க மாதிரி தான் வந்திருக்கும். சீக்கிரமாக கவர் பண்ணிடலாம். முடிஞ்ச வரைக்கும் ரெகுலராக வந்து வரும். ஓகே, இதுக்கப்புறம் என்விரான்மெண்ட் இருக்குது, ஐஆர் இருக்குது, எக்கனாமி இருக்குது, எல்லாமே ஃபுல்லாக நம்ம முடிச்சுட்டு எக்ஸாம்ஸ்க்கு கன்று மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிடலாம். ரெகுலராக டெலகிராம் ஃபாலோ பண்ணிக்கோங்க, யூடியூப் ஃபாலோ பண்ணிக்கோங்க. டெலகிராமில் குவிஸ் போய்ட்டுருக்கு, செக் பண்ணி பாருங்கள். ஓகே, நன்றி, வணக்கம்.